விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். நம்ம சென்ற பதிவில் 1 to 15 தேதி வரைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவரவர்களுடைய பிறந்த தேதிக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 15 தேதி முடிந்து 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16, 2025 31 வரைக்குமான காலகட்டம் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கு, குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு, வணிகம் செய்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரியும். எந்தெந்த நாள் உங்களுக்கான ஏற்ற வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது, எந்தெந்த நாளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு கூடுதல் லாபங்களை தரும். அதோட நான் எப்போதுமே நம்ம நேயர்களுக்காகவே ஒரு இலவச பொது பலன்கள் கொடுப்பேன். வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் துவங்கியதிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் இலவச பொது பலன்களாக சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின தகவல்கள் இந்த பகுதியின் இறுதியில் வருது, நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 16 ஜனவரி 2025 துவங்கி 31 ஜனவரி 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்தொழில் இப்போ நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. நீங்களாக புதிதாக அகலக்கால் வைப்பதோ ஏதேனும் ஒரு விஷயத்தில் அதிகப்படியான முதலீடு செய்வதையோ அறவே தவிர்க்க வேண்டும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களை தூண்டில் போட்டு இழுப்பாங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், கோடீஸ்வரர் ஆகலாம், இப்போ நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி போடுங்க சார், லாபங்கள் வந்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய கை காசு தான் கடைசியாக கரைய போகுது. அதுக்கு ஏன் நம்மளே இடம் கொடுப்பானே. ஸோ முடிந்த வரை இந்த மாதத்தில் உங்களுடைய பெரும் முயற்சிகளையும் அதிகப்படியாக அகலக்கால் வைத்து இன்வெஸ்ட் பண்ணுவதையும் அறவே தவிர்த்துருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளில் உங்களுடைய முக்கிய முயற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது அது வெற்றிகளையே தரும். குறிப்பாக இந்த மாதத்தின் துவக்கமாக இருக்கக்கூடிய 16ஆம் தேதியே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக தான் அமையுது. அது ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவே அமையுது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் பணம் வராமல் இருந்துச்சுன்னா அது 19ஆம் தேதிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். 20ஆம் தேதிக்குள்ளார அது உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும். உங்களுக்கான வருவாய் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இத்தனை வருஷம் இழுத்துட்டு இருந்தாங்க, இப்போ மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ தானே இந்த ப்ரோக்ராமே பார்க்குறீங்க, இப்போ தானே இந்த இன்புட்ஸ்லாம் கிடைக்கிது. உங்களுக்கு எது வெற்றியை தருமோ அந்த தேதியில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரிசல்ட்டும் பாசிட்டிவாக தான் அமையும். சரி, அடுத்ததாக 25ஆம் தேதி மிக 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 சிறந்த நல்ல ஒரு பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு தேதி. அந்த தேதியில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள். மற்ற நாட்களை காட்டிலும், மற்ற நாட்கள்லாம் டல்லாக போகும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தேதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாகவே காணலாம். 29ஆம் தேதி அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்பெஷலுங்க. நிறைய பேர் அந்த அமாவாசை அப்படிங்கிறது வெறும் பூசணி சுற்றி ரோட்டில் உடைக்கிறதுக்கு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. புதிதாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்கான அதிர்வலைகள் மிகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் தேதிகள் உங்களுடைய தேதிக்கு நெருங்கிய தொடர்புடையது. நீங்கள் அனைவருமே சந்திரனுடைய பாசிட்டிவ் போலார் பீப்புள், பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய பீப்புள். உங்களுக்கு இந்த பௌர்ணமி போன்ற தினங்களோ அமாவாசை போன்ற தினங்களோ நிறைய நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, எந்த தேதிகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 17ஆம் தேதி 17 ஜனவரி 2025 இந்த தேதியை நீங்கள் எந்த ஒரு முயற்சிக்குமே நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். சாதாரணமாக ஒரு கோல் செட் பண்ணுறது நீங்கள் எழுதுறது கூட இந்த தேதியில் எழுதாதீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய ஒரு சில தேதிகள் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. 25ஆம் தேதி போன்ற தேதிகள்லாம் அந்தந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. 100% உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 2ஆம் பகுதியில் சித்தர் குருமகன்களை நிறைய வழிபடணும். முடிந்தால் சித்தர் சந்நிதிக்கே நீங்கள்
சென்று வரலாம். இப்போ ஷீரடினா ஷீரடிக்கே டைரெக்டாக போகிறாங்க இல்லையா பேக்கேஜாக, அந்த மாதிரி ஷீரடிக்கு ஒரு முறை சென்று வரும் பொழுது உங்களுடைய வியாபார அபிவிருத்தி அப்படிங்கிறது அப்பப்போ நீங்கள் வந்து அது பின்னாடியே ஓடி ஒரு சர்க்கஸ் பண்ணாமல் நீங்கள் நிதானமாக இருக்கலாம். வியாபாரம் ஒரு பக்கம் ஆகும், அமௌண்ட்டு தரும், அதை வைத்து மறு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து போக ஆரம்பிக்கும். அதே போல் இந்த 7ஆம் எண்காரர்களுக்கு இன்னொரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப இறக்க சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க. மற்றவர்கள் கேட்ட உடனேயே இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து அறவே தவிர்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எதிரே பார்க்காம புதிதாக அறிமுகமான நபர் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து அவர் ஈஸியாக வந்து உங்களுடைய கையெழுத்தின் மூலமாக, உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் ஷூரிட்டி தான் போட்டிருப்பீங்க, ஆனால் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். எதுக்கு அந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டு மாட்டிக்குவான்னு, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 26, 17 இந்த தேதிகளின் வரிசையில் 28ஆம் தேதியுமே எந்த முயற்சிகளையுமே வைத்து கொள்ளாதீர்கள். அந்த தேதியில் உங்களுக்கான நெகட்டிவான இம்பேக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அந்த தேதியில் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த, நன்கு தெரிந்து கொண்ட இந்த 15 நாள் குறிப்பிலிருந்து நான் சொன்ன உங்களுக்கு பொருந்தக்கூடிய நாட்களை சரிவர கடைபிடிங்க. நிச்சயம் வந்து நீங்கள் வந்து வெகுமதிகளை அள்ளலாம். எந்தெந்த தேதிகளை தவிர்க்க சொன்னனோ அந்தந்த தேதிகளை தவிர்த்து கொள்ளும் பொழுது அதிகப்படியான ரிஸ்க்கும் நஷ்டத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே எனக்கு வந்து நஷ்டமாகவே போயிட்டுருக்கு சார் வியாபாரம், நான் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே நான் இலவச பொது பலன்கள் தரேன். குறிப்பாக இது வியாபார ஓனர்களுக்காக மட்டுமே. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் பிஸ்னஸில் யார் ஓனராக இருக்காங்களோ, ஒரு சில பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸும் இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்க பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் அனுப்பணும். இல்லை சிங்கிள் ஓனர் ப்ரொப்ரைட்டர் தாங்கும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க, உங்கள் வியாபார பெயர், பிறந்த தேதியோட. நான் அந்த உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும் அந்த வியாபார பெயர் எண் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை விளக்கமாக உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புவேன். 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். அதில் நிறைய பேருக்கு வந்து வியாபார பெயர் ஏற்கனவே நல்லா தான் இருக்கும். அதை பற்றின குறிப்புகள்லாம் உங்களுக்கு இது அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படி பொருந்தலைனாலும் மேற்கொண்டு நான் அப்படி கன்சல்டேஷன் கொடுப்பேன், என்னென்ன தகவல்கள் சொல்லுவேங்கிற விவரங்கள்லாம் என்னுடைய குரல் பதிவிலே உங்களுக்கு தெளிவாக வந்து அடையும். யாரும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டாம். டைரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.